ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் என்டிஆரோட தேவரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். தேவரா இந்த படத்தோட கதை என்னன்னா, தேவராவும் அவங்க கேங்லாம் சேர்ந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு கொண்டு போக போகிற வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க ஸ்மகிள் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் அந்த வெப்பன்ஸாலேயே இவங்க கேங்ல உள்ள ஒரு பையனே செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வெப்பன்ஸ் கடத்துனாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜ் மட்டும் தான் உருப்படியா நடிச்சிருந்தாரு. வேற யாருக்குமே சுத்தமா ரியாக்ஷனே வரல. அடுத்தது அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருந்தது. சாங்ஸ் எல்லாம் சுமார் தான். தீம் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் கொரியோகிராஃபிலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வழக்கமா வர தெலுங்கு படம் மாதிரி இல்லாம இந்த படத்துல ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன் எதுன்னா, சைஃப் அலி கானும் ஜூனியர் என்டிஆர் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக சினிமாட்டோகிராஃபி ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. இதை தவிர படத்துல பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது மக்களே. படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஜூனியர் என்டிஆரை காட்டுறாங்க. அவர் என்ட்ரி சீனை பார்க்கும்போது தியேட்டர்ல இருக்கிற எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு செம காமெடியா இருந்துச்சு என்ட்ரி சீன். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லயே சுறான்னு ஒரு காவியம் வந்ததுல விஜய் சாரோட என்ட்ரியை பார்த்து கலைக்காத ஆளே கிடையாது. அதே மாதிரி ஒரு என்ட்ரி தான் ஜூனியர் என்டிஆர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸை பத்தி தெரியாம இந்த சீன்ல எடுத்து வச்சிருக்காங்க மக்களே. நம்ம ஊர் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணாலே வச்சு செய்யறோம். இவர் தொக்கா மாட்டினாரு, உடவ முடியும். அதே மாதிரி படத்தோட எண்டில் ஷார்க் மேல ஏறி ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கடல்ல குச்சி செத்துலாமான்னு தோணுது மக்களே. அவதார் வே ஆஃப் வாட்டர் மேல ஒன்னும் காண்டுன்னு தெரியல இவங்களுக்கு. அந்த படத்தை ஸ்பூப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சீன்ல. இந்த மாதிரிலாம் சீன் எடுக்கிறோமே, மற்ற ஸ்டேட்ல எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்கிறதுலாம் கவனிக்கவே இல்லை இவங்க. இஷ்டத்துக்கு அப்பத்தமான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா படம் சீரியஸாவே போய்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட மன்னிச்சு விட்டுறலாம். செகண்ட் ஹாஃப்ல காமெடி பண்றங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அதாவது செகண்ட் ஹாஃப்ல தேவராவோட பையனா வர ஜூனியர் என்டிஆர் வந்து பயந்தாங்கோலி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா படத்துல எங்கேயும் அந்த மாதிரி காட்டவே இல்லை மக்களே. இவர் சரியா நடிக்கலையா இல்ல ஸ்கிரீன் பிளேல இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு மட்டமான கேரக்டர் டிசைன் மக்கள். அது மட்டும் இல்லாம படத்தோட கதை என்னதான் நல்லா இருந்தாலும் இவங்க பண்ண ஸ்கிரீன் பிளே சரியில்லை மக்களே. படம் முழுக்க ஈஸியா கெஸ் பண்ற மாதிரியே எடுத்து வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 1-2 சீனாச்சு கெஸ் பண்ணாத மாதிரி நான் எடுத்துருக்கலாம். படம் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம என்னென்ன நடக்க போதோ அதெல்லாம் நம்ம ஈஸியாவே கெஸ் பண்ணிடுவோம். இதுக்கு எதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்ததா ஹீரோயின் படத்தோட கதைக்கு தேவையே கிடையாது. படம் முழுக்க கிளாமர் ரோலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வெக்கமே இல்லாம நினைச்சு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் படத்தோட ரன்னிங் டைம் 3 மணி நேரம் இருக்கு. படம் முடிஞ்சிட்ட பிறகு எங்களை ஹார்ட் அட்டாக் வந்ததே மக்களே. அது என்ன மேட்டர்னா படத்தோட செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. போதுண்டா சாமி. ஆக்சுவலா இந்த படத்தோட எண்டிங்ல ஜூனியர் என்டிஆர் சாகுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட எண்ட்ல ஹீரோவே செத்துட்டாரு. செகண்ட் பார்ட்ல என்ன காமிக்க போறாங்கிற கியூரியாசிட்டி இருக்கும்னு நினைச்சா பக்கத்து சீட்ல நான் பாக்குறேன் எல்லாரும் கொட்டாய் விட்டுட்டு மண்டையை சுஞ்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு சினிமாவே கண்ணுக்கு தேடுறதுக்கான காரணம் என்னன்னா ராஜமௌலியால மட்டும் தான் சொல்லுவேன். அவர் படங்கள்ல ஹீரோவா நடிச்சுட்டு அடுத்த படத்துல போய் அவர் அதே எக்ஸ்பெக்டேஷன்ல போய் உட்காந்தா படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுது மக்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இந்த தேவரா படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.